ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சபை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி வேலைவாய்ப்பு, எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எம்டிஎஸ், பேங்கிங், ஐபிபிஎஸ் போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வழங்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான இலவச கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்பவரிங் த ஃபியூச்சர் ஆஃப் ட்ரைபல் ஸ்டூடெண்ட், ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே, ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாம் மற்றும் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருன்னா ரெனோடு இன்ஸ்டியூட், அவங்க தான் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th to எனி கிராஜுவேட் முடித்தவங்க இந்த ஒரு ஃப்ரீ கோச்சிங்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். கீ ஃபீச்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளாஸ் ரூம் கோச்சிங் கொடுக்குறாங்க. அதேமாரி கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக அசஸ்மெண்ட் வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கைடன்ஸ் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட், ஃப்ரீ அக்காமடேஷன் அண்ட் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6 month கோச்சிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தா இந்த ஒரு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. அதாவது கிளாஸ் ரூம் கோச்சிங் மற்றும் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக உங்களுக்கான கோச்சிங் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தங்குவதற்கும் சாப்பாடுக்கும் அவங்களே பார்த்தா ஃப்ரீ அக்காமடேஷன் மற்றும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6 மாதத்துக்கான கோச்சிங் பார்த்தா எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. கரண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா, இப்போதைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி வேலைவாய்ப்பு இருக்குது பாருங்கள், அதுக்கான கோச்சிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் இந்த எஸ்எஸ்சி, சிஜிஎல் வரப்போகுது, சிஹெச்எஸ்எல் வரப்போகுது, எம்டிஎஸ் மற்றும் டெல்லி போலீஸ், பேங்கிங், ஐபிஎஸ்க்கான கிளர்க்கு, பிஓ மற்றும் எஸ்என்ஓ, இன்சூரன்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கான கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை நோ ஃபார் த எலிஜிபிலிட்டி அசஸ்மெண்ட், உங்கள் வீட்டிலும் ஒரு அரசு அதிகாரி அப்படின்ற மாரி இப்போதைக்கு தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தா ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/2/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த QR கோடு கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான கூகுள் ஃபார்மை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எம்பவரிங் த ஃபியூச்சர் ஆஃப் ட்ரைபல் ஸ்டூடெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃப்ரீ ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் பேங்க், அதாவது உங்களுக்கு ஸோ நீங்கள் தங்குவதற்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா நேம் கேட்டிருக்காங்க. ஆதாரில் இருக்க மாதிரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் என்ன, அதுக்கடுத்து மொபைல் நம்பர் என்ன, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயில்னா மெயில் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் ஏஜை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதேமாரி 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன் முடித்தவங்க நீங்கள் எந்தமான கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, பிஏ இங்கிலீஷா, பிஏ மேக்ஸா, பிஎஸ்சி மேக்ஸா, பிஏ தமிழா, அந்த மாதிரி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதேமாரி மார்க் அப்டேட் இன் கிராஜுவேஷனை எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதையும் ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்கள் அட்ரஸை ஃபுல்லாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு என்னமான கோர்ஸ் தேவைப்படுது, எதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க, பேங்க் எக்ஸாமா, எஸ்எஸ்சியா, ரயில்வேவா, அதர்ஸ்னால் அதை செலக்ட் பண்ணிட்டு எந்தமான கோச்சிங்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்றத அதர்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் ஆக்குபேஷன், உங்கள் ஃபாதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கொடுத்துட்டு மதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, மதர் என்ன ஒர்க் பண்ணான்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் எனி கவர்மெண்ட் எக்ஸாம், ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எஸ் கொடுத்துட்டு எந்தமான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன் லெஸ் தென் 3 lines எக்ஸ்பிளைன் ஒய் ஆர் யூ அப்ளைங் ஃபார் திஸ் ப்ரோக்ராம், ஸோ எதுக்காக நீங்கள் இந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு ஒரு 3 line எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் படி கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்த்தா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திட்டு உங்களுக்கான இந்த இலவசமான கோச்சிங்கை நீங்கள் பரப்பாருங்க. ஸோ இதான் தமிழக அரசு உங்களுக்கு இதன் மூலமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக
அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ரெசிடென்ஷியல் கோச்சிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டிலேருந்தே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. பாய்ஸ் கேர்ள்ஸ் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.